வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு, நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. திருவாரூர் மற்றும் சீர்காழியில் மிதமான மழை பெய்த நிலையில் நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் கனமழை. தேனி, சேலம், கொடைக்கானலை குளிர்வித்த மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சென்னையில் ஈக்காட்டுத்தாங்கல், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. மதுரவாயில், நெற்குன்றத்தை குளிர்வித்த சாரல். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 96 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மதியம் 1 மணி வரை 40% வாக்குகள் பதிவு. ஆந்திர தேர்தலில் வாக்களித்த முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஜம்மு காஷ்மீரில் மகன் உமர் அப்துல்லாவுடன் வாக்களித்தார் பரூக் அப்துல்லா. நடிகர்கள் அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவி, ஜூனியர் NTR வாக்களிப்பு. இயக்குனர் ராஜமௌலி, இசையமைப்பாளர் கீரவாணி உள்ளிட்டோரும் வாக்கு செலுத்தினர். ஐதராபாத்தில் பர்தா அணிந்து வாக்களிக்க வந்தவர்களிடம் அடையாள அட்டையை பரிசோதித்த பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது வழக்கு. தெலங்கானாவிலும் பர்தா அணிந்தவர்களிடம் கேள்வி எழுப்பிய மற்றொரு பாஜக வேட்பாளர். பஞ்சாபில் குருத்வாராவிற்கு சென்று சமைத்து உணவு பரிமாறிய பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக ஆட்சியில் 70 மினி லாரிகளில் கொண்டு செல்லும் அளவுக்கு 2200 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பரப்புரையில் பெருமிதம். விரைவில் திருமணம் செய்வேன். ரேபரேலி தொகுதியில் பரப்புரையின் போது மக்களின் கேள்விக்கு ராகுல் காந்தி பதில். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியா? கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு என ராமதாஸ் பேட்டி. அவடியில் சுங்கத்துறை அதிகாரியிடம் ட்ரேடிங் செய்வதாக கூறி ஆன்லைனில் மோசடி செய்த நபர் குஜராத்தில் கைது. நாடு முழுவதும் 44 கூட்டாளிகளுடன் சேர்ந்து சுமார் 7 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியது விசாரணையில் அம்பலம். மதுரையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் மெத்தபெட்டமைன் வழக்கில் தொடர்புடைய இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைப்பு. CCTV கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 17 வயது சிறுமி. போக்சோ சட்டத்தின் கீழ் 3 சிறார்கள் உட்பட 9 பேர் கைது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. 12ஆம் வகுப்பில் 98.47 விழுக்காடு தேர்ச்சியுடன் 3ஆம் இடம் பிடித்த சென்னை மண்டலம். பின்னணி பாடகர் வேல்முருகன் சென்னையில் கைது. மெட்ரோ ரயில் பாதை பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரியை தாக்கியதாக புகார். சென்னையில் காலமான நாகை MP செல்வராஜின் உடலுக்கு சொந்த ஊரான சித்தமல்லியில் அஞ்சலி. நாளை காலை 10 மணிக்கு அடக்கம் செய்யப்படுகிறது உடல். கர்நாடகாவில் கனமழையால் ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையில் இருந்து 570 கன அடி நீர் வெளியேற்றம். 20 அடி உயரத்திற்கு எழும்பும் நுரையால் விவசாயிகள் பாதிப்பு.
யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் வைத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசுக்கு அனுமதி. கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பால் கொள்முதலை அமுல் அதிகரிக்கவில்லை என்று ஆவின் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அன்று முதல் இன்று வரை 9000 லிட்டர் பாலை தான் அமுல் கொள்முதல் செய்து வருவதாகவும் ஆவின் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் அளவு 65,000 லிட்டரிலிருந்து 85,000 லிட்டராக அதிகரித்திருப்பதாகவும் அமுல் நிறுவனம் பால் கொள்முதலை அதிகரிக்கவில்லை என்றும் ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தொடர்ச்சியா அமுல் நிறுவனம் அதிக பால் கொள்முதல் செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு தற்போது ஆவின் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. என்ன விளக்கம் பதிவு செய்யலாம்? 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமுல் நிறுவனம் தன்னுடைய அலுவலகத்தை தொடங்கியிருந்தது. அந்த சுற்று வட்டார கிராமங்களில் பால் கொள்முதல் விவசாயிகளிடமிருந்து பால் உற்பத்தியாளரிடமிருந்து பெற்று ஒரு 5,000 லிட்டர் வரை அவர்கள் இந்த பால் கொள்முதல் செய்து வந்தாங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக அப்போதே ஆவின் கவனத்திற்கு அரசு அதில் தலையிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அமுல் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை கொள்முதல் எண்ணிக்கையை அதிகரித்திருப்பதாகவும் விவசாயிகள் பலர் அங்கே தங்களுடைய கொள்முதல் பாலை கொடுப்பதாகவும் மீண்டும் அந்த பிரச்சனை எழுந்திருந்தக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஆவின் அதிகாரிகளை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். புதிதாக அமுல் நிறுவனம் அங்கே எந்தவித தொழிற்சாலையும் அமைக்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த அதே அலுவலகம் தற்போதும் தொடர்கிறது. 9,000 லிட்டர் வரை மட்டுமே அவர்கள் பால் கொள்முதல் செய்கிறாங்க. மற்ற தனியார் நிறுவனங்களைப் போல அவர்கள் இந்த கொள்முதலை பண்ணுறாங்க. 9,000 லிட்டர் வரை மட்டும்தான் பண்ணுறாங்க. அந்த கொள்முதல் பண்ண பாலையும் ஆந்திர மாவட்டத்துக்கு உட்பட்ட சித்தூர் மாவட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மதனப்பள்ளி என்கிற கிராமத்தில் மட்டும்தான் அவங்க அந்த விற்பனையை செய்வதாகவும் தமிழ்நாட்டிற்குள் எந்தவித விற்பனையும் இல்லை. எனவே அது ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நிலையில் இருந்தோ அதை தான் தற்போது தொடருது. அதில் புதுசாக அமுல் நிறுவனம் எந்தவித எக்ஸ்பேன்ஷனையும் பண்ணல. அது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 65,000 லிட்டராக இருந்த ஆவினுடைய அந்த கொள்முதல் தற்போது 85,000 லிட்டராக உயர்ந்திருப்பதாகவும், எனவே தொடர்ந்து ஆவின் மீது பொதுமக்களிடம் பெரிய வரவேற்பு இருப்பதாகவும், எனவே அமுல் நிறுவனத்தை பொறுத்தவரை அவங்க அந்த வாடகை கட்டணத்தெல்லாம் இயங்குறாங்க. டைரி அதாவது பால் தொழிற்சாலையாக அங்கே எதுவும் அமைக்கவில்லை அப்படிங்கிறதையும் ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. பாலவே, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இன்று கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று மதுரை மாவட்டத்தில் புதன்கிழமை முதல் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இன்று மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இவற்றுடன் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய 12 மாவட்டங்களில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சிவகங்கையில் வரும் 16ஆம் தேதியும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 17ஆம் தேதியும் கனமழை பெய்யக்கூடும் என்றும்
சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.